முதல்லலாம் நாங்கள் விரும்பி இந்த அடிபிடிக்கு வரல. சூழ்நிலை எங்களை கொண்டு வந்துடுச்சு. போலீஸ்காரங்க எங்களை பார்த்து பயப்படுவாங்க. 2 போலீஸ் 4 போலீஸ் எல்லாம் பக்கத்தில் வர மாட்டாங்க, அடிச்சு விடுவோம். அன்றைக்கு சூழல் அப்படி. இன்றைக்கு நான் ஒரு போலீஸ்காரனை எதிர்த்து பேசக்கூட முடியாது. நான் பண்ணிக்கிட்டு தொழிலே விட்டாதனால நாட்டில் அவன் மரியாதை எல்லாம் பேசுகிறான். அவனுக்கு வயசு 24, எனக்கு வயசு 64. அவன் என்ன கேரேங்க செட்டிங்கா. அப்போ அது மனசுக்கு படுது இல்லை. அப்படி சம்பாதிக்கணுமா? வரதராஜ முதலியார், வரதாபாய் அப்படின்னு அழைக்கப்படுறது. தமிழர் பேரவைன்னு ஒரு பெரிய இதை ஆரம்பிச்சு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமே இதுதான். தமிழர் பேரவை தான் ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. அது அன்றைய ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கல. இந்த தமிழர் பேரவைன்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி விட்டாங்க. அதில் கடத்தல் பண்ணாங்கன்னு சொல்லி போய் சொன்னாங்க. இந்த நாயகனில் கூட ஒரு ஷாட் வரும்ல, 5 வாங்குறோம், ஒன்று தாராயில் விழுதும் ஆம்புலன்ஸ். அவ்வளோ பணத்தையும் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ணாரு? இப்போ நிலைமையை சொன்னால் ரொம்ப மோசம். அவ்வளோ சொத்தும் எங்கே போயிருக்கும்? என்ன காரணம்? கேமராவில் சொல்ல முடியாத ஒரு காரணம். அவர் தாவூத் இப்ராஹிம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தாரா? அப்பதான் வளர்றாரு. இது இந்த மும்பை, அது தலைநகர மும்பை. என்னை வரைக்கும் அலுவா கத்தி தலுவார் இருந்துச்சு, அன்னை வரைக்கும் நாங்கள் ஹீரோ. என்னைக்கு துப்பாக்கி வந்துச்சு அன்னைக்கு நாங்கள் டவுன். சென்னையில் முதலியார பிடிக்க போனோம். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆர். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணார் அன்னைக்கு. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Holidays nale adu namma GT Holidays da. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கனகராஜ் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா தனியாக நாங்கள் பாட்டும் மேலே ஏறி வரோம், ஃபோன் பண்ணுறோம், இங்கே வாங்க இங்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழல் இருந்துச்சு உங்களை பார்க்குறது அப்படின்னா எப்படி இருந்தீங்க? நத்திங். இதே மாதிரி தான், சேம். அது ஒரு மனுஷனுக்கு பிறப்பால் ஏற்படுறது. கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, அவங்க குணநலன்கள், அதை பார்த்து நாங்கள் படிக்கும். அப்புறம் எவ்வளோ வயந்தாலும் அப்படியே தான் இருக்க முடியும். புதுசாக பகட்டு அது இதெல்லாம் வராது. நாங்கள் விரும்பி இந்த தொழிலுக்கு வரல. முதல்லலாம் நாங்கள் விரும்பி இந்த அடிபிடிக்கு வரல. சூழ்நிலை எங்களை கொண்டு வந்துடுச்சு. உயர்ந்ததுக்கு அப்புறமும் எங்கள்கிட்ட அந்த பணிவு போகலை. அபகரிக்கிற குணம் வரல. இல்லைங்களா? தப்பு பண்ணுறோன்னா ஒரு கண்டிக்கிற மாதிரி தான் அது. அது யார் நீ யாருன்னு கேட்கலாம். இல்லைங்களா? போலீஸ்காரங்க எங்களை பார்த்து பயப்படுவாங்க. அன்னைக்கு போலீஸே உங்களை பார்த்து பயப்படும். 2 போலீஸ் 4 போலீஸ் எல்லாம் பக்கத்தில் வர மாட்டாங்க, அடிச்சு விடுவோம். இல்லைங்களா? அன்றைக்கு சூழல் அப்படி. இன்றைக்கு நான் ஒரு போலீஸ்காரனை எதிர்த்து பேசக்கூட முடியாது. அதை சொல்லும் போது இதையும் சொல்லணும். அன்றைக்கு அப்படி இருந்தவங்க இன்றைக்கு ஒரு போலீஸ் சாதாரணமாக நம்மளை இது பண்ணும்போது, நான் பண்ணிக்கிட்டு தொழிலே விட்டாதனால நாட்டில் அவன் மரியாதை எல்லாம் பேசுகிறான். அவனுக்கு வயசு 24, எனக்கு வயசு 64. அவன் என்ன கேரேங்க செட்டிங்கா. அப்போ அது மனசுக்கு படுது இல்லை. அப்படி சம்பாதிக்கணுமா? வேளாம போதுமே. அந்த மனோநிலை. தமிழ் திரைப்படங்கள் மும்பை டான்களை மட்டும் மையப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 25 படங்களுக்கு மேலே வந்துருச்சு. சரி. அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில இருந்து இங்கே வந்தவங்க வரதராஜ முதலியார், வரதாபாய் அப்படின்னு அழைக்கப்படுறவர், அவரை நீங்கள் நிறைய சந்திச்சிருக்கீங்க. அவர் கூட நீங்கள் பழகிருக்கிற. நாங்கள் சந்திக்கிறது நான் சொன்ன முடியாது அவங்கள்ட்ட. அது எங்கள் தொழில்முறை. இல்லை, அது நீங்கள் எப்படி முதல் சந்திப்புங்கிறது எப்படி இருந்துச்சு? அவர் இங்கே என்ன உருவாக்க காரணம் இல்லைங்க. அவர் வியாபாரி. அவர் டானே கிடையாது. அவர் வியாபாரி. அவர் அரசாங்கத்துக்கு விரோதமான தொழில்கள் அவர் பேரை சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. அவரோட இருப்பாங்க இல்லையா, அவங்க சாரையம் காய்ச்சுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அவருக்கு தொழில் கடல். என்ன மாதிரி தொழில்? கடலில் நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க. இந்தியாவில் பாம்பேலேயோ டெல்லியிலையோ கல்கத்தாலேயோ எங்கேயோ வச்சுருக்கீங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு கெமிக்கல் வாங்குறீங்க, பல கோடி ரூபாக்குள்ள கெமிக்கல். உங்கள் கெமிக்கல் அப்போ கப்பலில் தான் வரணும். அதிக ஃப்ளைட் சர்வீஸ் கிடையாது. கப்பலில் அங்கேருந்து போட்டுருவாங்க. போட்ட பில்லு இங்கே யார் புக் பண்ணாரோ அவருக்கு வந்துடும். அவர் இவருக்கு தந்துடுவார். எந்த கப்பலில் வருது, எப்படி பேக்கேஜி, என்ன கெமிக்கலு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தந்துடுவாங்க. இவங்க கப்பல் நடுக்கடலில் வரும்போது, பம்பாயை நெருங்கி வரும்போது, தோணியில் போயிட்டு அதை சரி பண்ணி போட்டு, சீதாக்கியம்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே தமிழ் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எங்கள் அரசாங்கத்தில்
கப்பலில் வந்து சரக்கு இறக்குற ஏற்றுற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க மூலியமாக சரக்கு மூலையாட்டு வந்துடும். கடல் கொள்ளை மாதிரி தான். கடல் கொள்ளைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? கடல் கொள்ளையெல்லாம் அபகரிக்கிறது எல்லாம். சரி. இது அகபரிப்பு இல்லையே, அபகரிக்கிறது இல்லையே, அரசாங்கத்தை ஏமாத்துறது தானே. அப்புறம் அந்த சரக்குக்காரர் வந்து இங்கே சரக்கு எடுத்துகிட்டு போயிடுவார், நாட்டில் ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டு போயிடுவார். சரக்கை கொண்டு போயிட்டு அவர் சரக்கு நாட்டில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவர் சம்பாரிச்சிட்டு ஒரு கிளைம் பண்ணுவார், என்னுடைய சரக்கு எனக்கு கிடைக்கல, எனக்கு இவ்வளோ பணம் நஷ்டஈடு வேணும், கிளைம் பண்ணி அவர் இன்சூரன்ஸ் வாங்கிடுவார். உங்கள் வீட்டில் தெரியுமா இது மாதிரி நம்ம பையன் இது மாதிரி ஒருத்தவர்கிட்ட வந்து ஒரு கேங்ஸ்டரு அன்னைக்கு வந்து ஒரு ரவுடி அந்த அளவுக்கு குத்துறப்பட்டவர்? அம்மா இறந்து போனாங்க, அப்பா வேலை செய்தார், ஃப்ரீ, நான் கண்டிக்கிறதுக்கு திருமணம் ஆகலை, 18 வயசு, யார் சொல்லி கேட்க போகிறாங்க? வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், காசு பணம் சம்பாதிக்கணும், வாய்ப்பு வசதி வேணும், இதுதானே எண்ணமாக இருக்கும், அவ்வளோதான். அன்னைக்கு இது மாதிரி கூப்பிட்டு இது மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சா எவ்வளோ அன்னைக்கு பணம் கொடுப்பாரு? பணமெல்லாம் கிடையாதுங்க, பெரிய பிரச்சனைங்க அதுதான். பணங்கிற பேச்சே நேரடியாக கிடையாது, சொல்ல மாட்டாங்க, அப்படி கொண்டு தருவார். அதில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, 1 லட்சமும் இருக்கும். இப்படி காமிக்க பெரிய லெவலில் இருந்திருக்கும் போல. 100 ரூபா தாள் தானே, 500 1000 கிடையாதுல்ல. சரி சரி. 100 பண்ணல இவ்வளோ இருக்கும்ல, 10 பண்ணல இவ்வளோ இருக்கும்ல, அப்படியே தருவார். 1 லட்ச ரூபாய் தருவார், வேலையை முடிச்சுட்டு வந்துடும் அப்படிம்பாரு. 5-6 தடவை போயிட்டு வேலை முடியாமலாம் வந்திருக்கும், 5-6 லட்சத்தை செலவழிச்சிட்டு. நீங்கள் வேலைன்னு சொல்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கணும். பாசம் எங்களுக்கு அது எங்கள் பாசங்க. வேலைன்னு சொன்னால் என்ன வேலைன்னு தான் முன்னக்கூடியே சொல்லி தானே எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது இப்படி இது இப்படி இது எதனால் செய்கிறோம் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்ன வேலைகளாக இருக்கும்? எல்லா வேலையும் இருக்கும். இப்போ 2 தொழில் போட்டி இருக்கும், அப்போ ஒருத்தரை முடக்கணும். பாருங்கப்பா, ரொம்ப தொந்தரவு கொடுங்க, அவன் நம்மாள், அவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும், லேசாக அவனை கொஞ்சம் இதாக பண்ணுங்க, வெட்டுங்க குத்துங்கன்னு அவங்க வாயிலேருந்து வரவே வராது. லேசாக ஏதாச்சும் பண்ணுங்க, லேசாக ஏதாவது பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் ஒரு 6 மாதம் பழுக்கிற மாதிரி பண்ணுங்க, போனால் விடுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? செத்து போனால் விடுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே கோடு வேலை தானேங்க. இல்லை அவ்வளோ விஷயம் பண்ணுறாருன்னா அவரை சுற்றி அந்த பாதுகாப்புக்காக என்னென்னலாம் பலப்படுத்திப்பார்? உங்களுடைய பாதுகாப்பு வர கேள்விக்குறியாக இருக்கும். அப்போது அதெல்லாம் எப்படி எங்களை தான் நம்பினார். அதுக்கு உதாரணம் இருக்கு. தமிழர் பேரவைன்னு ஒரு பெரிய இதை ஆரம்பிச்சு அவருக்கு அந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமே தான் தமிழர் பேரவை தான். பம்பாயில் வாழ்ற அவ்வளோ சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சி தமிழர் பேரவைன்னு சொல்லி பம்பாய் தமிழர் பேரவை அப்படிங்கிறது உருவாக்குனது அவர் தான். ஆமாம், மராட்டிய மாநில தமிழர் பேரவை. மராட்டிய மாநிலம்னு சொல்லலை, மராட்டிய மாநிலம் தான். பேரவை எல்லா இனத்து மக்களும், நாடார், தேவர், கோனார், பல்லர், பறையர், அருந்ததியர், மெஜாரிட்டி சமூகங்கள் எல்லாமே அந்த பேரவையில், தமிழர் பேரவை. அது ஒரு நல்ல நேம். திமுக, காங்கிரஸ், அரசியல் எல்லாரும் இருந்தாங்க. இது தமிழர் பேரவைன்னு ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தானே. இதே அவருக்கு எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. அது அன்றைய ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கல. அப்புறம் அந்த போறவன் பூரா நாட்டில் 18-25 வழியில கண்டதெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான். அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இதாயிட்டு, அதுக்கப்புறம் அவர் பின்னால இவர் ஒரு சக்தியாக வளர்ந்துருந்தாரு. மேலும் பெருகக்கூடாது, அரசியல் ரீதியா சமூக ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ இவர் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இவருக்கு அந்த எண்ணம் இருந்துச்சா? அரசியல் ரீதியா நம்ம வந்து அவருக்கு அந்த எண்ணம் என்னங்க, அவர் எண்ணமே மொத்தத்துல அதுதான். விரல காட்டினா உட்காரணும். ஏங்க அவ்வளவு பெரிய ஆளுக்கு அந்த எண்ணம் வராதா? உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ அப்படின்றாரு, அவர் ஜெயிச்சிருவாரு, அவ்வளோ பணம் போடுவாரு, அவ்வளோ மக்கள் அவர்கிட்ட தமிழர்கள் மட்டும் இல்லை, அவரோட தொடர்புடைய அவர் தொழில் ரீதியாக தொடர்புடையவங்க, நட்பு,
இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அவருக்கு ஒரு தொகுதியில் எப்படியும் நாட்டில் முக்கியமான ஆட்கள் ஒரு 10-500 பேர் சேருவான். அந்த 500 பேரை வச்சு ப்ளஸ் பண்ணி பாருங்க, ஒரு 5-10,000 ஓட்டு. அந்த கனவு அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ அந்த அளவில் இருந்துச்சா, இல்லை அதுக்கு மேலே எம்எல்ஏ எம்பிங்கிற கனவெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் முதலமைச்சரும் கிடையாது. அதெல்லாம் எதுக்கும் பாரு, நானா இருக்கணும், நான் முதலமைச்சராக இருக்கணும், எம்எல்ஏவா இருக்கணும், எம்பியா இருக்கணுங்கிற கனவெல்லாம் அவருக்கு கிடையாது. நான் சொல்றது அவங்க எல்லாம் கேட்கணும். நானா இருக்கணும், என் பேச்சுக்கு மரியாதை இருக்கணும், நான் சொன்னா கேட்கணும். அந்த இடத்துல அவர் கட்டாயமாவோ வற்புறுத்தியோ இந்த சில்லற வேலைகள் செய்யவோ அந்த மாதிரி வேலை அவர் செய்யலையே. அவர் வருமானத்துக்கு அவர் அரசாங்கத்தை கை வைக்கார். சரியா? அப்புறம் கொஞ்சம் ஸ்மக்லிங் பண்ணாங்க, அது இலைமறைவு காய்மறைவா அதை அரசாங்கம் பெருசுபடுத்தி இந்த தமிழர் பேரன்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி விட்டாங்க. அதுல கடத்தல் பண்ணாங்கன்னு சொல்லி போய் சொன்னாங்க. இந்த நாயகன்ல கூட ஒரு ஷாட் வரும்ல, 5 வாங்குறோம், 1 தாராயில விடுதோம், ஆம்புலன்ஸு ஏழைங்களுக்கு, ஒரு ஆஸ்பத்திரி சீன் காட்டுவாங்க. இல்லை நானா கேட்குறேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை ஐயா, இது மாதிரி அவர் தமிழராகவே இருக்கட்டுமே, எனக்கு ஒரு பிரச்சனை, இது மாதிரி வந்து மிரட்டுறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அவர் அணுகி? மிரட்டுறாங்கன்னு சொல்லி வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அவரால் தான் மிரட்டுது, மிரட்டுறவங்க பூரா அவர் ஆள், வேற யாருமே அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இல்லை, அவரை எதிர்த்து இல்லை. தொழில் ரீதியாக இருந்தாங்க, சமூகத்தில் இல்லை. மற்றபடி தமிழர்களுக்காக இந்த தாராவியாக இருக்கட்டும், சுற்று வட்டார பகுதிகளுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காரு? ரொம்ப பெருசாலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோ பணத்தையும் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ணாரு? இப்போ நிலைமையை சொன்னால் ரொம்ப மோசம். ஒரு பையன் சுவிட்சர்லாந்தில் இருக்கான், 4வது பையன், மற்ற யாரும் சொல்லிக்கிடக்கூடிய அளவுக்கு இல்லை. அவ்வளோ சொத்தும் எங்கே போயிருக்கும், என்ன காரணம்? கேமராவில் சொல்ல முடியாத ஒரு காரணம், அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அப்படி சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஒரு 100 கோடி ரூபா இவர் யார்கிட்ட கொடுத்தாரு, அவர் இறந்து போனார். அப்ப 100 கோடி ரூபா. இதெல்லாம் திரைக்கு வராத கதைகள், கதைகள். அதே மாதிரி நான் கேமரா இல்லாமல் இன்னொரு இது சொல்லுவேன், அப்புறம் சொல்லுவேன். ஏன் அன்னைக்கு காவல்துறையை கண்டா ஒரு அச்சமோ, மற்றபடி அவங்களை வந்து ஒரு குறைவான லெவலில் இருந்தாங்க. இன்றைக்கு தாராவியில் 300 போலீஸ்காரங்க இருக்காங்க, அன்றைக்கு தாராவியில் 14-18 போலீஸ்காரங்க இருந்தாங்க. எல்லா பகுதியையும் அவங்களால கவர் பண்ண முடியலை. அப்புறம் போலீஸ்லேயும் அவ்வளோ தேவையான போலீஸ் இல்லை, 68. அதனால தமிழர்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் அறுவாலை தூக்கிடுவாங்க. அப்பவே திருநெல்வேலிக்காரங்க யார் இருக்கிற தைரியத்துல மெஜாரிட்டியா இருக்காங்களே. இங்க வந்து வாடி தொழில்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து குறைஞ்சது எப்படியும் ஒரு 1000 பேர் வேலை செஞ்சாங்க. இவங்க எல்லாம் இதே பகுதியில தான் இருக்காங்க. மெஜாரிட்டி மகாராஷ்டிரன் கிடையாது, மகாராஷ்டிரன் சொற்ப லெவல்ல. இப்ப இன்னைக்கு மகாராஷ்டிரனும் கூடிட்டாங்க, இஸ்லாமியர்களும் கூடிட்டாங்க, இன்னைக்கு எல்லாருமே அதிகமாயிட்டாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸும் கூடிட்டு போலீஸ் அண்டர்ல இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு பண்ண முடிஞ்சிச்சு, இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னைக்கும் பண்றாங்க. நான் தான் காலாங்க, என்ன பண்ண காலா? யார் ஒரிஜினல் காலா? நாட்டுல ஒரிஜினல் காலா வந்து நாட்டுல அப்படி தாராயில சொன்னா எஸ்கேஆர், அவங்க ராமசாமி அப்படி. அவரு தான் இந்த கேங் வார தாராயில ஆரம்பிச்சு வச்சதே அவரு தான். எல்லா கம்யூனிட்டியும் பயந்துச்சு, அவரோட நாங்க இருந்தோம். ஐயா, அந்த காலான்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நிறைய பேர் சொன்னாங்க, பா ரஞ்சித் அவர்கள் காலா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நிறைய தடவை சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்லாம். ஆமா, அந்த சந்திப்பு பத்தி சொல்லுங்க, எப்படி தொடர்பு கொண்டாங்க, என்ன நடந்துச்சு? எங்க அக்கா பையன் ஒரு பையன் மாரியப்பன் சொல்லி ஏர் இந்தியாவில் இப்போ வந்து டென்மார்க்ல மேனேஜரா இருக்கான். அவர் ரஞ்சித்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ரஞ்சித் பம்பாய்க்கு வந்திருக்காரு, என் மருமகனும் வந்திருக்கான், டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எல்லா நாட்டில் அப்படி ரஞ்சித் டைரக்டர் வந்திருக்காராம, உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். தெரியுமாமாங்க. அவன் வந்து சென்னையில் அம்பேத்கர் நினைவு மண்டபத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும்
அந்த என்ன நிலா தம்மா அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த புத்தர் கலை குழு. ம் ஆ, அதை பண்ணுறது வந்து எங்கள் அக்கா பையன். அப்படியா? ஆ, ஆ, ஆ. அவனை தூக்கிட்டாங்க. அவனை கோயம்புத்தூரில் மேனேஜராக போட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நாட்டில் துபாயில் சவுதியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ டென்மார்க் போட்டுட்டாங்க. அவங்க வந்து இந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த துப்புரவு பண்ணுற தொழிலாளர்கள், அவங்களுக்காக கொஞ்சம் போராடலாம். அதனால் அவனை சென்னையில் வைக்காம போராடினாலும் இதுதானே போராட்டமே climax. அவர் மூலமா தான் உங்களை வந்து பாரஞ்சித் வந்து ரீச் பண்றாரு. ஆமாம். ஆ. அப்போ வர முடியுமா ஐயான்னு கேட்காரு. ம், நான் சரின்னு போகிறேன். அப்போ ஐயா உங்கள்கிட்ட பேசணும் நிறைய. ம், அப்போ வாங்க. அப்போ டெய்லி வருவாங்க. ம். கீழே ஒரு கட்டில் இருந்துச்சு, அதில் உட்காந்துருப்போம். ஏற்றால அவர் உட்காருவார். இதே மாதிரி பக்கத்தில் உட்காந்து ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஒரு 8-10 நாளாக என்கிட்ட கேட்கலாரு. நான் இப்போ சொல்ல முடியாது உங்கள்கிட்ட இந்த ஸ்டோரி. இதை அப்படியே சொல்லுவேன். இப்படி இப்படி இருந்துச்சு, இப்படி இப்படி இருந்துச்சு. நாங்கள் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து கல் எரியுதவங்க நாங்கள் இல்லை. எங்கள் சூழ்நிலை சரியா, நாங்கள் அப்படி தள்ளப்பட்டோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் சரியா அப்படின்னு நினைக்கும் போது தப்பு, அதை உணர்றோம். இப்போ நம்ம பிள்ளைகள் அந்த இதுக்கு வரக்கூடாது. பிள்ளைகள் என்ன வரக்கூடாது, யாருக்கும் பயப்படவும் கூடாது, யாரையும் பயங்காட்டவும் கூடாது. பிள்ளைகள் படிக்கணும், நம்மளை மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த தலைமுறையோட அது அப்படியே விட்டு போகணும். இதெல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் எல்லாமே பண்ணிட்டார். நிறைய பேரை பார்த்தாரு. என்ன கொஞ்சம் அதிகமாக பார்த்துருப்பாரு, கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருப்பாரு. எதை பத்தி அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த கேரக்டரை பத்தி அதிகமா கேள்வி எழுப்பினார், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அந்த காலா அப்படிங்கிற கேரக்டர் ரஜினி சார் நடிச்சார்ல, அந்த கருவுல யாரை வச்சு அதை பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு உத்தேசம். எனக்கு தெரிஞ்சு அவர் என்னதான் நாட்டில் என்ன ஏன் தொலைச்சி கேட்காரு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க மகிழ்வன் அவர்கிட்ட சொல்லி, மகிழ்வன் பார்வையில் நான் ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் மகிழ்நன். மகிழ்வன் பத்திரிகையாளர்னு கூட எனக்கு தெரியாது. மகிழ்வன் ரஞ்சித்தில் சொல்றாரு. நான் ரஞ்சித்தை சந்திக்கேன், ரஞ்சித்தை வந்து என்ன சந்திக்காரு, பேசுகிறோம், ஷூட்டிங் பண்ணுறாங்க. அவருக்கு என்ன ரேஞ்சுன்னு எனக்கு தெரியுமா? வரதராஜ முதலியார் வந்து பம்பாயை விட்டுட்டு போகிறதுக்கான காரணம் ஒரு போலீஸ் கமிஷனர். அவரு படிக்க போகும்போது இவங்க தண்டவாளத்து ஓரத்தில் சாராயம் காய்ச்சிருக்காங்க. அவர் பேட்டி கொடுக்காரு, எங்கள் சமூகத்து மக்கள், அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காரர், எங்கள் சமூகத்து மக்கள் நேரத்துக்கு தாலி கட்ட மாட்டேலாம், சாவு வீட்டில் சாராயம் குடிச்சிட்டு ஆளுதான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கலாச்சாரம் தான். இந்த கலாச்சாரத்துக்கு பாஸ் வந்து வரதராஜ் தான் சொல்றது. யார்? கமிஷனர். அப்புறம் கொஞ்சம் டீப்பாக போகும்போது இவர் 2 நம்பர் பண்ணுறாரு, இவர் ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்காரு, ஆம்புலன்ஸில் கடத்தல் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு. ஏங்க இவங்க 2 பேருக்கும் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் நடக்க, அந்த கூட்டத்தில் நானும் இருக்கேன். நான் இருக்கேன்னா கூட்டத்தில் உள்ள இல்லை, அந்த கூட்டம் நடக்கு. முக்கியமாக ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு போலீஸ் பெரிய ஆஃபீஸர், ஒரு கமிஷனர், அவர் பேர் ஒய்சி பவார். அவர்கிட்ட முயற்சி பண்ணுறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எனக்கு அந்த வியாபாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எவ்வளோ சொல்லிட்டாரு. அவன் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. இவர் எஸ்கேப் ஆயிருக்காரு. இப்போ அந்த காலகட்டத்தில் நாங்களும் உணர்றோம், அவ்வளோ பெரிய ஆள் அவரே ஓடுறாரு. அவரே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் எஸ்கேப் ஆக வேண்டியது தானே இருக்கு. நாளைக்கு நமக்கும் அந்த சூழ்நிலை ஏற்படலாம் இல்லையா? அப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிக்கிட்டா குழந்தைங்க வாழ்க்கை பாதிக்கப்படாதுல்ல அப்படின்னு நினைச்சது தான் இன்றைய வாழ்க்கை. இப்போ வரதராஜ முதலியார் வந்து அந்த கமிஷனர் நெருக்கடினால எல்லா தொழிலையுமே விட்டுட்டு போயிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரு. தொழிலை விட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? தொழில் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. தொழில் நடக்குது, ஒரு ஆளா செய்தான். செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சவங்க தான் தெரியும், தெரியாதவங்க தெரியாது இல்லை, தெரியாதவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நெருக்கடி வந்திருக்குல்ல, இவர் அவரோட ஆளு அப்படின்னு தெரிஞ்சிருக்குல்ல போலீஸுக்கு. ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அவர் சொல்லாது, ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓப்பனாக சொன்னால் அவங்க ஃபேமிலி வருத்தப்படும். எத்தனை பேர் இதில் வந்து இழந்திருப்பாங்க, வாழ்க்கை இழந்திருப்பாங்க?
அவர் கூட இருந்ததுல? அதிகமாக இல்லை. நிறைய பேர் சம்பாதிக்க தான் செஞ்சுருக்காங்க. உயிரிழப்பு அப்படிங்கிறது அதிகமா இல்ல. உயிர் போக்குகளை கொலை பண்ணது தான். இவங்க சைடு அதிகமா பாதிப்பு இல்ல. அந்த சைடு அதிகமாக பாதிப்பு இல்லை. கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்னு சொன்ன மாதிரி அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் தாவூத் இப்ராஹிம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தாரா? அப்பதான் வளர்றாரு. அது இது இந்த மும்பை, அது தலைநகர மும்பை. தாவூத் இப்ராஹிம் அவருக்கு அங்க கரீம் லாலான்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் போதைப் பொருள் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அஃபீம், கஞ்சா, சரஸ் வரும். அப்புறம் தாவூத்துக்கும் அவருக்கும் பிரச்சனையாகி தாவூத் ஆட்கள் வெட்டி தல்வார வச்சு அதுக்கப்புறம் துப்பாக்கி கலாச்சாரம் வருது. அது முன்னாடி வரைக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது இல்லை. பெரிய அளவில் இல்லை. அது என்னை வரைக்கும் அருவா கத்தி தல்வார் இருந்துச்சு. அன்னை வரைக்கும் நாங்கள் ஹீரோ. என்னைக்கு துப்பாக்கி வந்துச்சு அன்னைக்கு நாங்கள் டவுன். அப்போ அந்த காலகட்டத்தில் யோசிக்கணும். நாட்டில் இது மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அப்படியே மாறி மாறி மேலே போனால் கடைசியில் ஒரு நாள் வரதான் நிலைமை தானே நமக்கும் வரும். இல்லை, எவ்வளோ பெரிய ஆளானாலும் தப்பு பண்ணி பெரிய ஆள் ஆகணும். தப்பு தானே. அது தண்டனை எப்படியா எந்த ரூபத்திலேயே கிடைக்கும்ல. அதை சொல்றதுக்காக தான் இந்த நேர்காணலே. அதை ஒரு பக்கம் அவர் நல்லது பண்ணாரு அப்படின்லாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதற்கான முடிவு அப்படிங்கிறது ஒரு தவறான பாதை தான் அப்படிங்கிறத. உண்மைதானே. அதுதான் சொல்றேன். அது உணர்வு தான். அது உண்மை. அவரோட கடைசி காலங்கள் எப்படி இருந்துச்சு? அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பம்பாயில் இல்லை, சென்னையில் இருந்தார். அவர் வீரமணி சார் வீட்டில் தான் இருந்தார். நாங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம். பாடகர் வீரமணி. அவங்க பாடகர் வீரமணி பக்தி பாடலாம் படிப்பார்ல, அவர் வீட்டில் அவர் பாட்டில் இருந்தார். எம்ஜிஆர் முதலியாருக்கு பிரச்சனையாகி முதலியார் சென்னையில் இருக்காரு. சென்னையில் முதலியாரை பிடிக்க போனோம். பம்பாய் போலீஸு. இவன் ஃப்ளைட்டில் ஏறும்போது அங்கே இத்தனை மணி ஃப்ளைட்டு வராங்க அப்படின்னு இன்ஃபார்ம் ஆகுது. அப்போ எங்கே இருந்திருப்பாரு? அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆர். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆர். சப்போர்ட் பண்ணார் அன்னைக்கு. நல்ல சப்போர்ட் பண்ணார். நீங்கள் அவரை கடைசியாக பார்த்த அந்த ஒரு இது ஞாபகம் இருக்கா? அந்த நாள் அப்படிங்கிறது, அந்த சம்பவம் அப்படிங்கிறது? ஆமாம், காலையில் போனோம், டிஃபன் பண்ணோம். ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவார், சுகருக்கு பண்ணார். எல்லாம் டிஃபன் பண்ணோம். அதில் யாருக்கு வேலை இருக்கோ அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் பக்கத்தில் போயிடுவாங்க. அப்புறம் பேசுவார். அதெல்லாம் குறிப்பாக நடக்கும். அப்போ சொன்னார், ராஜா அப்படி ஒரு தடவை பண்ணிடு அப்படின்னாரு. ஏற்கனவே அதுக்கு முன்னால் நாங்கள் 2 தடவை பண்ணியிருந்தோம். நான் பண்ணல, மற்றவங்க என் கூட இருக்கவங்க பண்ணியிருந்தாங்க. என்னது? அதான் அது சொல்ல முடியாது கேமரால. சரி, இன்னும் ஒரு தடவை பண்ணிடு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நான் சரிங்க, அங்கே மறுக்க முடியாது. அவர்கிட்ட நான் இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் அவர் இக்கட்டான சூழ்நிலை இருக்கார். ஒரு தடவை பண்ணால் பல கோடி ரூபா கிடைக்கும். அது எங்களுக்கும் தருவாங்க. மாட்டினான். அப்போ எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் மாட்டியிருந்தால் என் லைஃபே அவுட் ஆகிடும். அதனால் நான் முடியாதுங்க. வெளியே வந்து ஏர்போர்ட்லேருந்து எனக்கு முடியாது, நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவர் இறந்து போனார். அந்த தொழில் இன்னும் நடக்குது. இங்கே தான் உடல் ஒரு இது அப்படிங்கிறது அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆமாம், அங்கே அந்த சைன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குல்ல, அங்கே தான் எரிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த பாதையில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உருவானுச்சு? அப்படிலாம் இல்லை, நாங்கள் டச்சில் தான் இருந்தோம். அவர் இறந்ததுக்கு அப்புறமும் டச்சில் இருந்தோம், எதுவும் செய்யறது இல்லை. பாஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மளாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டோம். இதில் ஹாஜி மஸ்தான் எப்போ உள்ள வராரு? ஹாஜி மஸ்தானுக்கும் தாவூத்துக்கும் சண்டை. அது தாவூத் உருவாகுதாரு. அப்பதான் தாவூத் உருவாகுதாரு. அவருக்கும் கரீம்லாலாவுக்கும் சண்டை. கரீம்லாலாவுக்கு சப்போர்ட் இல்லை, தாவூத்துக்கு முதலியார் சப்போர்ட்டு. ஓ, தாவூத் இப்ராஹிம் ஒரு ஆதரிச்சாரா? ஆமா, தாவூத் இப்படி நிற்பாரு, நாங்க இப்படி இருப்போம்.
இந்த மட்டும் கணபதி விழா நடக்கும். என்ன வயசு அப்போ அவருக்கு இருந்திருக்கும்? யாருக்கு? தாவூத் இப்ராஹிமுக்கு 80களில். 80களில் தாவூத் இங்கே பொம்பையில் தான் இருந்தார். அதாவது பாம்பேல உள்ள எவ்வளவு தாதாக்கமாக இருந்தாங்களோ, அருண் கோலி, தாவூத் 2 பேர் தான் மெயின். தாவூத் கூடயும் நிறைய பேர் இருந்தாங்க, அருண்கோலி கூடயும் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் கூட இருந்த பையன் ஒரு பையன், இவங்க 2 பேர்ட்டையுமே டச்சில் இருந்தான். அப்போ ஷேர் மார்க்கெட்டு அங்கே மாதோபாயின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் தான் ஷேர் மார்க்கெட்டை தூக்கணும், அவர் தான் ஷேர் மார்க்கெட்டை இறக்கணும். பொம்பை ஷேர் மார்க்கெட் அப்போ ஒரே ஆள் தான், ஒன் மேன் ஷோவில் தான் இருப்பார். காந்திபாய் இப்படி தான் இருப்பார். அந்த பள்ளியில் இப்படி ஏறினீங்க அப்படின்னா ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஓப்பன் துப்பாக்கி கலாச்சாரம் அப்பதான் ஆரம்பிக்கு. ஹாஜி மஸ்தான் இப்போ உள்ள வராரு. மஸ்தான் பாய் வந்து அவரு கோதியில அவரு வரராஜ் மௌலியார் கெமிக்கலை பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் மற்ற பொருட்களை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கூலின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதில் மஸ்தான் பாய் ஸ்டோரியை காட்டுவாங்கல்ல, உண்மை. அவர் அளவுக்கு நாட்டில் யார் யார் சொல்கிறாங்களோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவர் இருந்தார். அவருடைய பணம் அவால பணத்தை தாவூத் அடிச்சிட்டாரு. அப்போ மோலியார் தலையிட்டு அதை தீர்த்து வைக்காரு. அதுலேருந்து தாவூத்து வரதாபாய் கூட இருக்காரு. தாவூத் வந்து வரதாபாய்க்காக எதுவுமே செய்யல. வரதாபாய்க்கு தேவைன்னா எல்லாரையும் அரவணைச்சிக்கிடுவார், தேவையெல்லாம் அமைதியாகிடுவார், கலத்தி விட மாட்டார், பகைமைகளை சம்பாதிச்சிட மாட்டார். நிறைய பெரிய ஆட்களை நாங்கள் பார்த்த அளவுக்கு பிடிக்கலையா தூரத்துல வணக்கத்தோடு சரி அப்படி வச்சுக்கிடுவாங்க. ஓகேங்க. இன்னைக்கு வந்து நிறைய திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்களாக இருக்கட்டும், ஹாலிவுட் பாலிவுட்டாக இருக்கட்டும், அதில் வந்து டான்களை மையப்படுத்தி இந்த கேங்ஸ்டரை மையப்படுத்தி எடுத்தாங்க அப்படின்னா பாம்பேவை கை வைக்காமல் டச் பண்ணாமல் ஒரு ஸ்டோரியுமே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து டான்களோட தலைநகரமாக பம்பாய் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கு முன்னால் ரெட்டிகள் இருந்தாங்க. அதுக்கு முன்னால் பொம்பை துறைமுகம் இருக்கு இல்லையா, அது ரெட்டிகள் கையில் இருந்துச்சு. அதுதான் நாயகனில் லைட்டாக டச் பண்ணுவாங்க. இல்லை, நான் ஏன் சொல்ல வரேன்னா அது வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு, அந்த ஹீரோ தான் நடிக்கிறதுனால ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு பார்க்குறது இருக்குது. ஆனால் அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது, அவங்க தேர்ந்தெடுத்த பாதையும் தப்பு, அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது மிக மோசமாக இருக்கும். அடுத்து அவங்க தலைமுறை கூட நிம்மதியாக இருக்க முடியாது போன்ற விழிப்புணர்வு அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து ஒரு மெசேஜாக சொல்லுங்கள், அந்த பாதையில் வந்து எந்த அளவுக்கு போகக்கூடாது, அது மோசமானது. இன்றைய இளைஞர்கள் வந்து பாதைகள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தானா, சமய சந்தர்ப்பமும் உங்களை அந்த பாதைக்கு அழைத்து செல்லுமா? சந்தர்ப்பங்களும் வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக ஒரு காதல், அந்த சூழ்நிலையினால தான் அந்த காதல் உருவாகுது. அந்த சந்திப்பு ஏற்படலைன்னா அந்த காதல் எப்படி உருவாகும்? அதை மாதிரி வரதராஜ் முதலியாருக்கு அவர் ஒரு தொழிலாக நினைச்சு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு தொழில் போட்டி வந்துச்சு. அப்போ அவருக்கு பக்கபலங்கள் தேவைப்பட்டுச்சு. பக்கபலத்துக்காக அவர் பம்பாயில் வாழ்கிற எல்லா தமிழர்களையும் அரவணைச்சார். நான் தமிழர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக தான் அவர் தமிழர் பேரவை ஆரம்பித்தார். மற்ற படங்கள் எடுக்கும் போதெல்லாம் உங்களை கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்டது, டான் படம்? நாயகன்ல அவர் கேமராமேன் வளர்த்தியா இருப்பாரு. நாயகன் படம் எடுக்கிறதுக்கு முன்னால் வந்தாங்க பம்பாய்க்கு. அப்போ மோலியார் பையன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இது கேட்கும்போது நீங்கள் தாராய்க்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. தாராய்க்கு வந்தாங்க. அப்போ எங்கள் பிரதர் ஒருத்தர் இருந்தார், காம்ப்ளைன்னு, எனக்கு மூத்தவர், என்னோட கொஞ்சம் அதிகமாக விவரம் தெரிஞ்சவர். நாங்கள் எல்லோரும் தான் கொண்டு போய்ட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் காட்டினோம். அப்புறம் படம் எடுக்கும்போது ஷூட்டிங்லேயும் நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம். கமல் என்ன அறிமுகப்படுத்தினாங்க. கமல்கிட்ட கமல் அப்படி தோளில் கையை போட்டு நீங்கள் ஃப்ரேமில் வரீங்க, ஒதுங்கி நின்னுங்கன்னாரு. ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த போலீஸ்காரர் அடிப்பார்ல, அந்த சீன் எடுக்கும்போது. அந்த படம் இப்படி நீங்கள் சொன்ன கதை, இங்கே நடந்த சம்பவத்தை அப்படியே வெளிப்படுத்தி இருந்துச்சா, இல்லை நிறைய மாற்றங்கள் இருந்துச்சா? நிறைய மாற்றங்கள். அவங்க சினிமாவுக்கு என்ன வேணும் போது சேர்த்தாங்க. யாரை பற்றி கதை எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில் நடந்தது ஒரு சிலதாக இருக்கும். சினிமா அது வேற கோணம்.
காசு போடுறாங்க, சம்பாதிக்கணும், நோக்கம் அதாக தான் இருக்கும். அப்படி தானே அவங்க கமர்ஷியலாக பார்க்குறாங்க. அதில் இப்போ ரஞ்சித் ஒரு படம் எடுத்தார், மலேசியாவை போட்டு இந்த இது போகிறவங்க அங்கே போய் இருந்தவங்க அவங்களுக்காக போகிறான்னாரு. கபாலி கிளிக் ஆயிடுச்சு. ஏன் காலா கிளிக் ஆகலை? உண்மை கதை ஒன்று, சொன்னது ஒன்று. அப்படி இல்லை, படம் வந்து எடுக்கப்படுற விதமும் இருக்கு இல்லையா. அடுத்த காட்சியும் மக்களுக்கு நாட்டில் ஓரளவுக்கு புரியணும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு, அப்போ உள்ள ஜென்ரேஷன் வேற, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேற. அதையே இப்ப சொன்னா எடுக்குமா? இப்ப சிவாஜி கணேசன் பானுமதி ஆடினா நடக்குமா? என்ன சொல்றீங்க? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்ப விஜய், சூர்யா அவங்களும் தேர்ந்தெடுத்தான படம் நடிக்காங்க. மெசேஜையும் சொல்லணும், மக்கள் மனசுலையும் இடம் பிடிக்கணும், படம் ஓடவும் செய்யணும், சம்பாதிக்கவும் செய்யணும், அவனுக்கு பேரும் ஆகணும், இமேஜ் டவுன் ஆகக்கூடாது. அதுதானே சினிமா. எப்படி வேற எது இருக்கா? இல்லை, அதுதான் அவங்க கமர்ஷியலாக தானே பார்ப்பாங்க. முக்கியம் என்னது? பணம். அப்புறம் அவங்க பண்ற செலெக்ஷன், பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது தானே. டைரக்டர், இந்த டைரக்டர் இந்த கதைக்கு எந்த ஹீரோ சூட் ஆகுவார்? இப்போ உள்ள ஹீரோயின்ல யாரை போட்டால் இது எடுக்கும்? ஓரளவுக்கு கதை, ஒரு 2-3 ஃபைட்டு, ஒரு 2-3 பாட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி குலுக்கி கவுத்தி தான் நாட்டில் நம்ம சொன்ன நம்பர் வந்திருந்தா நமக்கு ப்ரைஸு. அதை மாதிரி தான். ஃபெயில்னா ஃபெயிலு. அப்புறம் வரதராஜ முதலியார் அவர்களை சொல்லும்போது நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் இது மாதிரி உதவி செய்வார் அப்படின்ட்டு இருந்தாலும், இது மாதிரி சட்டவிரோதமான செயல், சுயமாக அது மாதிரி வந்து வேற ஏதாச்சும் கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சா? இல்லை, அப்படி சொன்னால் அவர் ரொம்ப நல்லவர். பழகிறவங்களுக்கு அவர் ரொம்ப நல்லவர். ஒரு சின்ன பழக்க வழக்கத்தை கூட அவர் அவாய்ட் பண்ண மாட்டார். மற்றபடி கொஞ்ச காலம் கழிச்சு நாட்டில் இந்த செம்புல சாராயம் குடிக்கிறதெல்லாம் விட்டாரு, குடிக்கிறதையே நிறுத்திட்டாரு. ஆனால் ஆரம்பத்தில் குடிப்பாரு. ஆரம்பத்தில் சொம்புலன்னா சொம்பு நிறையாவா? இது ஃபுல்லாக சாராயம் இருக்குங்க, உட்காந்துருப்பாங்க எல்லாரும், பஞ்சாயத்து நடக்கும், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருப்பார். நான் கண்ணால் பார்த்தா சொல்லேன். அதுக்கப்புறம் குடிக்கிறது நிறுத்திட்டாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நல்ல நேம் வந்ததுக்கு அப்புறம் தவிர்த்துட்டாரு, குடிக்கிறதே நிப்பாட்டாரு. அதுக்கு காரணம் அவருக்கு சுகரு. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு திரைப்படத்தை பார்த்தது மாதிரி இருந்துச்சு நீங்கள் சொல்கிற அந்த உண்மையான ஒரு கதைக்களத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது, இந்த டான்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறதும் அந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது அப்படிங்கிறத காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இதை ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பதிவு பண்ணோம். என்ன நல்ல விஷயம் அவங்கள்ட்ட வந்து இருந்துச்சோ அதை மட்டும் இன்றைய தலைமுறையினர் வந்து எடுத்துக்கிட்டா போதும் கொடுக்குற நம்பிக்கையோட கருத்துக்களை பெருந்த நம்பிக்கை. ரொம்ப நன்றிங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் சிவசேனாவின் தோற்றம். அவங்க நம்ம மேல காட்டின கோபம், அதனுடைய வெளிப்பாடும், அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நாட்டில் எல்லாருக்குமே அந்த தாக்கம் தான் நாட்டில். நம்மவர்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தால் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பலத்தை கொடுத்துச்சு. அப்படிங்கிற அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சொந்த வாழ்க்கைக்கு சொந்த வருமானத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பிரபலமாவதுக்கும் அது யூஸ் ஆயிட்டு, ஒரு தோற்றத்தை தந்துட்டு. ஆனாலும் என்னாச்சு, அரசாங்கத்துக்கு முன்னால நீங்க பண்ற தொழில் வந்து உங்களை குற்றவாளி தானே ஆகும். அதுதான் நடந்துச்சு. இதுதான் மெசேஜ். நன்றிங்க, எவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து. அது சொல்லாம விட்டுல, அதனால நான் திரும்ப சொன்னேன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Holidays nale adu namma GT Holidays da.